தமிழ்மொழி கதையொலி தளத்தில் கதை கேட்க விரும்பும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் கதை கேட்க விரும்பும் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு சுவாரஸ்யமான கதையைத்தான் நாம் கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். ஒரு நகரத்தில் ஏழையான ஒரு மீனவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் மீன் பிடித்து விற்று அதனால் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் தான் அவருடைய குடும்பத்தை நடத்திட்டு வந்தார். ஒரு நாளைக்கு மீன்கள் அவருக்கு கிடைக்கலைன்னா அவருடைய பாடு திண்டாட்டம் தான். இப்படி அவருடைய வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல வலையை தோளில் மேலே போட்டுட்டு ஆற்றை நோக்கி நடந்தார். ஆற்றில் அவர் கொண்டு போன வலையை வீசினார். வீசிய கொஞ்ச நேரத்திலேயே மீன் சிக்கிய அதிர்வு தெரிந்தது. வலையை இழுக்க ஆரம்பித்தார். ஏதோ பெரிய மீன் சிக்கி இருக்கிறது போலும். வலையே அறுத்து கொள்ளுமோ அப்படிங்கிறபடியாக அது மிகவும் கனமாக இருந்துச்சு. வெகு லாவகமாக மெதுவாக வலையை இழுத்து தரையில் போட்டார். ஆனால் என்ன துரதிர்ஷ்டம், வலையில் ஒரு கருங்குரங்கு தான் இருந்தது, மீன் இல்லை. உயிரோடும் அது இருந்தது. ஆத்திரம் கொண்ட மீனவன் அதை ஒரு கயிற்றில் கட்டி தரதரவென இழுத்து கொண்டு போய் ஒரு மரத்தில் பிணைத்து கட்டி வச்சிட்டான். அப்போது அந்த கருங்குரங்கு அவரை பார்த்து ஏளனமாக சிரித்தது. அதனால் மேலும் கோபம் கொண்ட மீனவர் ஒரு கொம்பினை எடுத்து அந்த குரங்கை அடிக்க ஆரம்பித்தார். என்ன ஆச்சரியம், குரங்கு பேச ஆரம்பித்தது. முட்டாளே, உன்னை அதிர்ஷ்டம் அழைக்கிறது, மீண்டும் ஆற்றில் வலை வீசு அப்படின்னு சொல்லுச்சு. திகைத்து போனான் மீனவன். மீண்டும் ஆற்றில் வலையை வீசினான். இந்த தடவையும் வலையை வெளியே இழுத்தான். அதிலும் ஒரு கருங்குரங்கே இருந்துச்சு. வெறுப்படைந்த மீனவன், இதுதான் அதிர்ஷ்டமா அப்படின்னு கோபமா இரண்டாம் குரங்கினையும் மரத்தில் கட்டினான். இரண்டு குரங்கினையும் அடித்து நொறுக்கினால் ஒழிய அவனுக்கு ஆத்திரம் தீராது அப்படிங்கிற நிலையில அவன் இருந்தான். இரண்டு குரங்குகளையும் அடிக்க கொம்பினை எடுத்தான். இரண்டாம் குரங்கு பேச ஆரம்பித்தது. மூட மனிதனே, எங்களை அடிக்காதே, உன்னை அதிர்ஷ்டம் தேடுகிறது, அதை வீணாக இழந்து விடாதே, மீண்டும் கலக்கமடையாது ஆற்றில் வலையை வீசு, இந்த முறை உனக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட மீனவன் மீண்டும் மனம் தளராது வலையை வீசினாரு. இம்முறையும் ஒரு கருங்குரங்கு வலையில் கிடைத்தது. அதையும் மற்ற குரங்குகளுடன் மரத்தில் பிணைத்து கட்டி வச்சிட்டாரு. வலையை வீசி வீசி குரங்குகளைத்தான் பிடித்தாரு. இந்த வீண் செயலால் பொழுது கழிந்து போனது. அந்தி நேரம் நெருங்கியது. இன்று இந்த குரங்குகளால் நான் பட்னி கிடக்கணும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆத்திரப்பட்டாரு. குரங்குகள் மூன்றையும் கொன்று போட்டால் என்ன அப்படின்னு கோபமா வந்தது. தடி ஒன்றை எடுத்துக்கொண்டு குரங்குகளை அடிக்க ஓடினார். மூன்றாம் குரங்கு இப்போது பேசியது. மூடனே, வரப்போகின்ற அதிர்ஷ்டம் உன் கண்ணில் தெரியவில்லையா? அதை இழக்காதே. எங்களை நீ கொன்றால் சர்வநாசமடைந்து போவாய். மனம் தளராமல் இந்த முறை வலையை ஆற்றில் வீசு, உண்மையாகவே உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லுச்சு. மூன்றாவது குரங்கு இந்த மாதிரி கூறியதும் மீனவன் மனம் தளராதவராய் நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆற்றில் மீண்டும் வலையை வீசினார். சற்று நேரத்திலேயே வலையை வெளியே இழுத்தாரு. அது கனமாகத்தான் இருந்தது. இந்த முறையும் இன்னொரு கருங்குரங்குதான் வலையில் சிக்கி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு வலையை இழுத்து கரையில் போட்டார். உண்மையிலேயே இந்த முறை ஒரு பெரிய மீன் தான் வலையில் சிக்கியிருந்தது. அவன் தன் ஆயுட்காலத்தில் இவ்வளவு பெரிய மீனை இதற்கு முன் பிடித்ததே இல்லை. வெகு சிரமப்பட்டு மீனை வலையிலிருந்து எடுத்தார். அப்போது குரங்குகள் பேசின. மனிதனே, உனக்கு இன்றிலிருந்து அதிர்ஷ்ட தேவதையின் அருள் கிடைத்து விட்டது. நாங்கள் சொல்வது போல் செய். கிடைத்த மீனை உன் கூடையில் போட்டு மறைத்து எடுத்துக்கொண்டு போ. வழியில் யாருக்குமே காட்டாதே, யாருக்கும் விற்றுவிடாதே. நகரில் வட்டிக்கு பணம் தருகிறானே வியாபாரி ஒருவன், அவனிடம் கொண்டு போய் இந்த மீனை கொடு. அவன் இந்த மீனை பார்த்து இதை யாரிடமாவது காட்டினாயா அப்படின்னு கேட்பான். இல்லை என்று சொல். முதலில் கொஞ்சம் தங்க நாணயம் கொடுப்பான். அதை வாங்கி கொள்ளாதே. இந்த மீனை விற்க கொண்டு வரவில்லை, ஒரு குரங்கினால் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லு. குரங்கினால் கிடைத்தது என்று கூறினால் போதும், அவன் மறுபேச்சு இல்லாமல் நிறைய தங்க நாணயங்கள் தருவான். அதை வாங்கிக்கொள். குரங்கிடம் வாங்கினேன் என்று சொன்னதும் கருங்குரங்கிடமா அப்படின்னு மீண்டும் கேட்பான். ஆமாம் அப்படின்னு சொல். ஒரு காலத்தில் நான் அவனால் வளர்க்கப்பட்டவன். நான் ஒரு தங்க நாணயத்தை என் கையால் தொட்டு கொடுப்பேன்.
சில நாழிகைக்குள் ஒரு தங்க நாணயத்தை கொண்டே 10 தங்க நாணயங்கள் சம்பாதித்து விடுவான் அவன். என்னை காணாமல் தான் அவன் தவிக்கிறான். எங்கள் மூவரையும் கட்டவிழ்த்து விட்டுவிடு. தினம் தினம் மாலையில் இங்கு நாங்கள் வருவோம். உனக்கு இன்று போல ஒரு பெரிய மீன் கிடைக்க செய்வோம். அந்த மீனினை அதே வியாபாரிக்கு கொண்டு போய் விற்றுவிடு. நிறைய தங்க நாணயங்கள் உனக்கு கிடைக்கும். நீயும் மகிழ்ச்சியாய் வாழலாம் அப்படின்னு 3 குரங்குகளும் சொன்னது. குரங்கு சொன்னது போலவே அந்த நகரை நோக்கி பயணம் செய்தார் அந்த மீனவர். மீனவர் வழியில் சந்தித்தவர்கள் எல்லாம் மீன் விலைக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தார் அந்த மீனவர். குரங்கு சொல்லிய அடையாளப்படியே அந்த வியாபாரியை சந்தித்தாரு. சகல செல்வாக்கோடு அந்த வியாபாரி இருப்பதை பார்த்தாரு. மீனவர் அந்த வியாபாரியை கண்டதும் வணங்கினாரு. வியாபாரி ஆணவத்தோடு, நீ யார், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டான். மீனவன் தன் கூடையை திறந்து காட்டி, இந்த பெரிய மீன் எனக்கு ஒரு கருங்குரங்கினால் கிடைத்தது. அதை உமக்கு காட்டவே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த வியாபாரி, இதை என்னிடம் விற்றுவிடு, உனக்கு ஒரு தங்க நாணயம் தருகிறேன் அப்படின்னு சொன்னார். மீனவர் சிரித்தவாறே, ஐயா, இந்த மீனை உங்களுக்கு விற்க கொண்டு வரவில்லை, உம்மிடம் காட்டிவிட்டு போகவே வந்தேன் அப்படின்னு சொன்னார். விலை குறைவாக கேட்டதால் தான் விற்க மறுக்கிறான் போலும் அப்படின்னு நினச்ச அந்த வியாபாரி 3 பொற்காசுகள் விலையாக கொடுப்பதாக சொன்னார். ஐயா, இந்த மீன் விற்பதற்காக கொண்டு வரவில்லை என்று தான் நான் சொன்னேனே. இருந்தாலும் நான் சொல்கிறபடி ஒரு நிபந்தனைக்கு கட்டுப்பட்டால் இதை இனாமாகவே உங்களுக்கு நான் தந்து விடுகிறேன் அப்படின்னு அந்த மீனவர் சொன்னார். உன் நிபந்தனை என்ன சொல்லு அப்படின்னு கேட்டார் வியாபாரி. கடைத்தெருவில் உள்ள மேடை மீது ஏறி நின்று கொண்டு கடைத்தெருவில் உள்ள எல்லோருக்கும் முன்பும் என்னுடைய குரங்கினை மீனவருக்கு கொடுத்துவிட்டு இந்த மீனை பதிலுக்கு பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு உரக்க சொல்லி சத்தியம் செய்து கொடுத்தால் போதும் அப்படின்னு தன் நிபந்தனையை சொன்னார் அந்த மீனவர். அட, இவ்வளவுதானா, அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிய அந்த வியாபாரி மேடை ஏறி உரக்க கூவி மீனவர் சொல்லியபடியே சொன்னான். உடனே தான் சொன்னபடி அந்த பெரிய மீனை வியாபாரியிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் அந்த நதியை நோக்கி ஓடினார். சூரியன் அஸ்தமிக்க இன்னும் 1.5 நாழிகை பொழுதே இருந்தது. காற்றில் வலையை வீசினாரு. ஒவ்வொரு முறை வலை வீசி இழுத்ததும் ஏராளமான மீன்கள் கிடைத்தன. அவற்றை எடுத்து கொண்டு போய் கடை தெருவிற்கு வந்து நல்ல விலைக்கு விற்றாரு. அன்றைய தினம் மட்டும் அவருக்கு 10 பொற்காசுகளுக்கு மேல் கிடைத்தன. அவர் தன் ஆயுளில் 10 செப்பு காசுகளுக்கு மேல் சம்பாதித்தது கிடையாது. குரங்குகளினால் தனக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் கிடைத்தது அப்படின்னு மகிழ்ச்சி பட்டு கொண்டே தன் வீடு போய் சேர்ந்தாரு. இப்படி 10 தினங்களுக்கு மேல் ஆனது. ஒவ்வொரு நாளும் 10 பொற்காசுகளுக்கு மேல் கிடைத்தன. மீனவருக்கு செலவு போக 100 பொற்காசுகள் அவரிடம் சேர்ந்துவிட்டன. ஆனால் பொற்காசுகள் சேர சேர அவருடைய நிம்மதியை இழக்க ஆரம்பிச்சாரு. இந்த நாட்டு மன்னனுக்கு தன்னிடம் பொற்காசுகள் இருப்பது தெரிந்தால் கடன் கேட்க வருவாரோ, இல்லையென்றால் தன்மேல் அரசன் கோபப்படுவாரோ, அப்படி கோபப்பட்டு சவுக்கடி தண்டனை கொடுத்தாலும் கொடுப்பாரோ, எப்படி அதை சமாளிப்பது அப்படிங்கிற மாதிரி முட்டாள்தனமான கற்பனை அவர் மனதில் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. சவுக்கடி கொடுத்தால் சமாளிக்க வேண்டும் அல்லவா, அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சார். இறுதியாக ஒரு தீர்மானத்திற்கு வந்தாரு. தன்னைத்தானே சவுக்கால் அடித்து கொண்டால் தன் உடல் சவுக்கடிக்கு பதப்பட்டு போகுமே. அரசர் எத்தனை சவுக்கடி கொடுத்தாலும் நம் உடல் அதற்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு தீர்மானம் செய்து கொண்டார். முட்டாள் மீனவர் தன் வீட்டில் கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு தன்னைத்தானே சவுக்கால் அடித்து கொண்டு அடி பொறுக்க மாட்டாமல் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி கதறினாரு. அண்டை வீட்டாரெல்லாம் மீனவர் வீட்டில் திருடர்கள் புகுந்து திருடியதோடு இல்லாமல் அவரையும் சாட்டையால் அடிக்கிறார்கள் என்பதாக நினைத்து திருடனை பிடிக்கும் நோக்கத்தோடு திரளாக அவர் வீட்டு முன்னாடி வந்து கூடிட்டாங்க. மீனவர் வீட்டின் முன்னே வந்து கதவை தட்டுனாங்க. உட்புறம் தாழிடப்பட்டிருந்ததால உள்ளே போக முடியல. பின்னர் அவர்கள் கூரை மீதேறி அதை பிரித்து உள்ளே பார்த்தாங்க. மீனவனை தவிர வேறு யாருமே அங்கு இல்லை. அவரை தன்னைத்தானே ரத்தம் பீரிட சவுக்கால் அடித்து கொண்டுள்ளதும் பின்னர் வழி பொறுக்க மாட்டாமல் கதறுவதையும் பார்த்தாங்க. ஒரு சிலர் பிரித்த கூரை வழியாக வீட்டினுள் இறங்கி தன்னைத்தானே அடித்து கொள்ளும் மீனவரை தடுத்து, ஏன் உன்னையே நீ அடித்து கொள்கின்றாய் அப்படின்னு கேட்டாங்க. முட்டாள் மீனவர் தன்னிடம் பொன் சேர்ந்திருப்பதாகவும் அதை மன்னர் கடன் கேட்பார் என்றும்
கடன் கொடுக்க மறுத்தால் எப்படியும் சவுக்கால் அடிக்காமல் விடமாட்டார் என்றும் சவுக்கடியை தாங்கிக் கொள்ள வேண்டாமா? அதற்காகத்தான் இப்போதே என்னை நானே அடித்துக்கொண்டு உடலை பதப்படுத்திக் கொள்வதாகவும் தன் செயலுக்கு காரணத்தை சொன்னார். மீனவரின் முட்டாள்தனமான செயலை பார்த்து எல்லோரும் சிரிச்சாங்க. அவருக்கு புத்திமதிகள் சொல்லிவிட்டு அனைவரும் கிளம்பி போனாங்க. அன்றிரவெல்லாம் மீனவருக்கு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தார். தன்னிடம் பொன் சேர்ந்திருப்பதை அக்கம் பக்கத்தவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளும்படி ஆயிற்றே. எப்படியும் தான் மீன் பிடிக்க வெளியே செல்லும்போது சேர்த்து வைத்துள்ள தங்க நாணயங்களை திருடிக்கொண்டு போய் விடுவார்கள் அப்படின்னு தீர்மானம் செய்தார். அதற்காக ஒரு சிந்தனையும் அவருக்கு தோணியது. அவருடைய சட்டையில் உள்ளே ஒரு பை ஒன்றினை வைத்து தைத்து கொண்டார். அந்த பையில் தான் சேர்த்து வைத்திருந்த தங்க நாணயங்களை எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டாரு. பொழுது விடிந்ததும் தங்க காசுகளை சுமந்தவாறே அந்த நதிக்கரைக்கு மீன் பிடிக்க சென்றாரு. அவ்வப்போது தன் சட்டை பையின் உள்ளே இருக்கும் பையை தொட்டு பார்த்து கொண்டாரு. ஆற்றங்கரைக்கு சென்றவர் கரையில் இருந்தவாறே ஆற்றில் வலையை வீசினாரு. சற்று நேரம் கழித்து வெளியே வலையை இழுத்தாரு. ஒரு மீன் கூட சிக்கவே இல்லை. மீண்டும் மீண்டும் வலையை வீசி பார்த்தாரு. ஒரு சின்ன மீன் கூட கிடைக்கவே இல்லை. உச்சி வேளையும் நெருங்கிவிட்டது. இதுவரை மீன் ஏதும் கிடைக்காமல் போகவே மிகவும் கோபம் கொண்டவராய் தன் பழங்கொண்ட மட்டும் வலையை தூர வீசி எறிந்தாரு. என்ன துரதிர்ஷ்டம்! அவர் குதித்த வேகத்தில் சட்டை பையில் இருந்த தங்க காசுகள் அனைத்தும் ஆற்றில் சிதறி விழுந்தது. நொடி நேரத்தில் ஆற்று வெள்ளத்தில் எல்லா காசுகளும் அடித்துக்கொண்டு போய்விட்டது. ஆற்றில் ஆத்திரத்தோடு இறங்கி துளாவி பார்த்தாரு. ஒரு காசும் கிடைக்கவே இல்லை. மனம் பேதளித்தவராய் வலையை தோளின் மீது போட்டுக்கொண்டு தன் துரதிர்ஷ்டத்தை எண்ணி அழுது கொண்டே போனார். என்னங்க, கதையை கேட்டீங்களா? அந்த மீனவர் தன் உழைப்பிற்கு கிடைத்த அதிர்ஷ்டம் இது அப்படின்னு நம்பியிருந்தா தைரியமா சிறிது சிந்தித்து செயல்பட்டிருந்தால் கூட கண்டிப்பாக அவருக்கு இந்த பயம் அவருடைய மனதில் ஏற்பட்டிருக்காது. கிடைத்த செல்வங்களையும் அவர் இழந்திருக்க மாட்டாரு. இன்னும் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருப்பாரு. இன்னும் ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.